வணக்கம். வெல்கம் டு வுல்ஃபர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச் ப்ரிவ்யூ பார்க்க போறோம்னா, டிசி வெர்சஸ் கேகேஆர். பிளேயிங் 11ஓட ஆரம்பிக்கலாம். வெங்கட், டிசி என்ன பிளேயிங் 11ஓட போவாங்க? அத சொல்லுங்க. நீங்க டிசியை பாத்தீங்கன்னா டிசியில சேஞ்ச் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ அதே மற்ற தொக்கல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு தான் வருவாங்க. ஸோ அந்த நிதிஷ் ராணா அவனை வச்சு ஆட வைப்பாங்க. கருண் ஆடுறதுக்கு ஆனான்னு தெரில. ஸோ அவரையும் ஆட வைப்பாங்க. சமீர் ரிஸ்வி கடைசியில வந்து போட்டாரு. ஸோ அவரையும் ஆட வைப்பாங்க. அதுதான் பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் லைக் அந்த வீக்னஸோட தான் சுத்த போறாங்க இவங்க. ஸோ பவுலிங்ல பாத்தீங்கன்னா பவுலிங்லயும் இவங்க சிஎஸ்கேவை 160 தான் அடிச்சாங்க. ஸோ அதையும் இவங்க சேஸ் பண்ண விட்டுட்டாங்க. ஒரு ஃபைட்டு கூட எதுவுமே இல்லாம. ஸோ இந்த பவுலிங் அட்டாக்கும் கேகேஆருக்கு ஒரு ஒருத்தியான ஆப்போனண்ட் தான் நம்ம டிசியை சொல்லலாம். இதுதான் டிசியை பொறுத்த வரைக்கும். ஸோ டிசிலேருந்து நான் ஏதோ ஒரு சேஞ்ச் எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா மேபி மில்லர் வரலாம். ஸோ அதை தவிர்த்து டிசியில இது ஒன்றும் சேஞ்ச் பண்ணி இவங்க போய் டாப் ஓடுறது உட்கார அளவுக்கு இவங்ககிட்ட சத்து இருக்கான்னா சத்து இல்லை. ஸோ அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் டிசியை பத்தி. அது கரெக்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நானும் வெங்கடோட ஸ்டாண்ட் தான் எடுப்பேன். டிசி பார்த்தீங்கன்னா என்னுடைய பிளேயிங் 11 நான் ஒரு மான ரோஷம் இருக்கிற ஒரு கோச்சா இருந்தா இந்த பிளேயிங் 11 தான் எடுப்பேன். 10 நிசங்கா உட்கார வச்சுட்டு அபிஷேக் பரேல் இல்லைன்னா இவன் நம்ம யார ஒரு உள்ளமா இருப்பாரு அடுத்த சச்சின் டெண்டுல்கர்லாம் சொன்னாங்களே பிருத்திவி ஷா அவரை வச்சு ஆரம்பிப்பேன். ஏன்னா 10 நிசங்கா ஆடுற அந்த ஒரு ஃபயரி ஸ்டார்ட்னு சொல்லக்கூடிய 10 பால் 20 10 பால் 19 ரன்னை பிருத்திவி ஷாவாலையும் அடிக்க முடியும், அபிஷேக் பரேலையும் அடிக்க முடியும். கேஎல் ராகுலுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும். மற்றபடி நிதிஷ் ராணா ஆடுவேன், கிருஷ்ணன் சப்ஸ், அசுதோஷ் சர்மா, சமீர் ரிஸ்வி, அக்ஷர் பட்டேல், மிச்சல் ஸ்டார்க்கு, குல்தீப் யாதவ், லுங்கி இங்கிடி, நட்ராஜன். அங்க ஆரம்பத்துல நிசங்காவை தூக்குனதுக்கு பதிலா டேவிட் மில்லர் ஆடிடுவேன். 4 ஃபைனர் கரெக்ட் ஆயிடும். இவங்க டேவிட் மில்லர் ஆடாம பேட்டிங் டெப்த்தை குறைச்சு கேவலமா தோக்குறாங்க. சமீர் ரிஸ்வியும் அசுதோஷ் சர்மாவும் ஆமா அசுதோஷ் சர்மாவும் பில்ட் பண்ண பார்ட்னர்ஷிப், அப்புறம் சமீர் ரிஸ்வி ஸ்டப்ஸ் பில்ட் பண்ண பார்ட்னர்ஷிப்பே வந்து உங்களுக்கு வந்து கேவலமான ஒரு 75ல இருந்து ஒரு 155 உங்களுக்கு எடுத்துட்டு போயிருக்கு சிஎஸ்கே மேட்சுக்கு. அப்போ டேவிட் மில்லரும் பின்னாடி இருந்தாருன்னா அது ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கும்னு நான் பாக்குறேன். நம்ம சொல்ல சொல்ல கேட்காம நம்ம பதானி ஐயா வந்து 10 நிசங்காவை தான் ஆட வைப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா அந்த இவர் ஒருத்தர் ஆடினாங்களே புவனேஸ்வர் குமார்கிட்ட போய் நிக்க விட்டு ரயில் அடிபட்டு சாக விட்டாங்களே ஒரு யங்ஸ்டரை, அவரை ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆமா, அவரை ஆடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த 2 பேருமே வந்து ஓப்பனர்ஸ் யார் ஆடினாலுமே கேஎல் ராகுலும் சரி 10 நிசங்காவும் சரி இல்ல இவரா இருந்தாலும் சரி எனி ஓப்பனர் தே ஆர் கோயிங் டு பிளே நமக்கு வந்து சுனில் நரேன் பார்த்துப்பாருன்னு எனக்கு தோணுது. பவர் பிளேலயே 2 ஓப்பனரும் கையிடுவாங்க. இவங்களுக்கு பேட்டிங் வந்து ஒரு ட்ரபிளா தான் இருந்திருக்கு. இப்போ நம்ம கேகேஆரோட 11க்கு போவோம். இது வந்து இன்னொரு ஒரு பாதாள டீம். நாம வந்து எல்எஸ்ஜி கேகேஆர் தான் நம்ம வந்து இதுவா சொன்னோம். அவங்க 2 பேர் ஆடி இதுக்கு போயிட்டாங்க, சூப்பர் ஓவர் ஆடினாங்க. எனக்கு இந்த மேட்ச் வந்து ஒன் சைடு தான் போகும்னு தோணுது. கேகேஆர் வந்து திடீர்னு ஒரு வின்னிங் மேட்ச் வந்திருக்காங்க. இந்த கேகேஆர் 11 கம்பேர் இது கூட கம்பேர் பண்ணி என்னதான் பிக் நேம்ஸ் டிசில இருந்தாலும் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜினால அவங்க கண்டிப்பா தோத்துருவாங்க. அதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. கேகேஆர் வந்து ஒரு பெட்டர் சைடா தெரியுது எனக்கு இந்த கேம்ல. ஸோ கேகேஆரோட 11 சொல்லுங்க வெங்கட். கேகேஆர்ல வந்து பாத்தீங்கன்னா அதேதான். லைக் அவங்க அந்த ஓப்பனிங் ஸ்டார்டே மூஷன் சார் தான் ஆடுறாங்க. ஒரு மேட்ச் என்னன்னா சைஃபர்ட் பண்ணாரு. ஸ்டார்டிங்ல பின் ஆலன் பண்ணாரு. அப்புறம் சைஃபர்ட் வந்து 2 முட்டை போட்டாரு. 2 முட்டை போட்டோம்னா திருப்பி முதல்ல போய் அவன் முட்டை போட்டானோ அவனுக்கே போய்க்கிறேன் அப்படிங்கிற திருப்பி பின் ஆலன் போயிட்டாங்க. பின் ஆலன் வந்து அது 20ல அவுட் ஆயிட்டு போறாரு வழக்கம் போல. அதுக்கப்புறம் அவர் 20ல அவுட் ஆனதுக்கு அப்புறம் சங்கீத ஸ்வரங்கள் தான். ஸோ ஒரு பக்கம் ரகானே, இன்னொரு பக்கம் ரகுவன்சி. போன மேட்ச் அந்த டார்கெட் கம்மியா இருந்ததுனால இவங்களோட சங்கீத ஸ்வரங்கள் பெருசா தெரியல. ஆனா இந்த மேட்ச் தெரியும்னு எனக்கு தோணுது. ஸ்டாக்கெல்லாம் போடுறப்போ அப்படியே ஒரு பரதநாட்டியம் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்டாக் ஒரு பரதநாட்டியம், குல்தீப் போடுறப்போ ஒரு கதகளி எதிர்பார்க்கலாம் நம்ம இந்த மேட்ச்ல. அதுதான் கீழே ரோமன் பவல், கேமரான் கிரீக் என்ன ஆடுறாங்களோ அதுதான் உங்க டீம் ஸ்கோரு. ஸோ பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். பவுலிங்ல வருண் சக்கரவர்த்தி, சுனில் நாராயண் போட்டாங்கன்னா உங்களுக்கு ஒரு சான்ஸ். இல்லைன்னா ஆனா இந்த மேட்ச் அவங்களுக்கு நல்லாவே சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த சைடு இருக்கவங்களும் இன்னும் அப்படியே வானத்தை 2ஆ உடச்சனும் கொண்டு வரல. அவங்களும் இந்த மாதிரியே தான். அது ஸோ ஒரு யாரு மோசம்ன்ற கான்டெஸ்ட் இந்த மேட்ச் நம்ம நல்லா பார்த்தா நல்லா இருக்கும் மேட்ச். அவ்வளவுதான், இந்த மேட்ச்ல வேற எதுவும் பேசுறதுக்கு இல்ல.
இப்ப என்ன சொல்றது? கீ பேட்டில் வேணா பேசலாம். ஸ்டார்க்கு வர்சஸ் ஃபின்னாலன். கண்டிப்பா ஃபின்னாலன் அவுட் ஆயிடுவாரு பவர் பிளேக்குள்ளேயே. அது 100% நமக்கு தெரிஞ்ச விஷயம். சுத்த பார்த்து அவுட் ஆயிடுவாரு. சுனில் நரேன் வர்சஸ் கேஎல் ராகுல் அந்த சைடுல நான் எதிர்பார்க்கறேன். கண்டிப்பா கேஎல் ராகுல் அவுட் ஆயிடுவாரு. அதுவும் எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா அக்கில் ஹுசேன்ட்டே அவுட் ஆகுற ஒரு ஆள் வந்து கண்டிப்பா சுனில் நரேன்ட்ட 100% அவுட் ஆயிடுவாரு. அதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு. குல்தீப் யாதவ், ரிங்கு சிங் அது வரைக்கும் மேட்ச் போச்சுன்னா, இன்கேஸ் கேகேஆர் சேசிங்னா ரிங்கு சிங் வந்து குல்தீப் யாதவ டாமினேட் பண்ணிடுவாரு எனக்கு தோணுது. இதுதான் என்னுடைய இது. அக்ஷர் பட்டேலையும் அடிச்சிருவாங்க. அதாவது 2 கேப்டனுமே வந்து யாரு நீங்க சொன்ன மாதிரி யார் வர்ஸ்ட்ங்கிற காம்படிஷன்ல தான் இருக்கு இந்த கேம். இப்ப ப்ரெடிக்ஷனுக்கு போயிடுவோம். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து டபுள் சைடா இருக்கு. அதாவது இப்ப எப்படின்னா 2 ஹெவி டீம்ஸ் ஆடினாங்க அப்படின்னா நமக்கு எப்படி இவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிப்பாங்கன்னு கன்ஃபியூஷன் வருதோ அதே மாதிரி இப்ப 2 ஹெவி டீம்ஸ் தான் ஆடுறாங்க. அதனாலதான் டேபிள் கீழே இருக்காங்க. வெயிட் ஜாஸ்தியா இருக்காங்க, மேலே ஏற முடியல. அதான் இந்த 2 டீம்ல நீங்க எது மோசமா ஆடும்னு சொன்னீங்கன்னா, இத ப்ரெடிக்ட் பண்றது ஈஸி. ஆனா நல்லா ஆடுறது யாருன்னு கேட்கிறீங்க. ஸோ அதுதான் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. கஷ்டம். அதுதான் நம்ம எதுக்கு மோசமா ஆடுறத பார்க்கணும், நல்லா ஆடுறத தான் பார்க்கணும். என்ன சொல்றேன்னா டிசி பேட்டிங் ஆடி 150 170 கீழே 170 கீழே அடிச்சாங்கன்னா கேகேஆர் வந்து ஃபேவரட்ஸா சேஸ் பண்ணிடுவாங்க. 190க்கு மேல போட்டாங்கன்னா கேகேஆர் 100% தடுமாறுவாங்க. அதனால எனக்கு 100% தெரியும். டெல்லி பிச்சு வந்து அவங்களாலே ப்ரெடிக்ட் பண்ண முடியல. என்ன பண்ண போறாங்க அவங்களுக்கே தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 150 அடிச்சாலும் இல்ல டிசி ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடி 200 அடிச்சாலும் இந்த கேம் வந்து கேகேஆர் பக்கம் தான் போகும்னு நான் நினைக்கிறேன். கேகேஆர் வின் பண்ணிடுவாங்க. என்னோட ப்ரெடிக்ஷன் கேகேஆர். நானும் கேகேஆர் தான் சொல்லியிருப்பேன். ஆனா இந்த சைடுல ஸ்டார்க் வந்து கேகேஆர் ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஸோ அந்த ஸ்டார்க் அந்த ஒரு மனிதருக்காக மட்டும் தான் நான் டிசி பக்கம் போலான்னு இருக்கேன் நாளைக்கு. அவ்வளவுதான். மற்றபடி டிசி ஃபுல்லா 11 பேர் நல்லா ஆடுறாங்க, அதனால டிசி பக்கம் போறாங்கன்னா ஒன்றும் கிடையாது. ஸ்டார்க் இருக்காரு. ஸோ அவர் வந்து நியூ பால்ல லைக் நல்லா போடுவாருன்னு நாளைக்கு எதிர்பார்க்கறேன். அவ்வளவுதாங்க.